உங்களுக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா எந்த வழியில யாருனாலையாச்சும் கிடைச்சிடும். நம்ம நமக்கு இது கிடைக்கணும், நம்ம மனசில் நினைக்கிறோம் இன்றைக்கி இந்த பொருள் நமக்கு கிடைக்கணும், இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கலியுகத்தில் எழுதப்பட்டது நமக்குத்தே கிடைக்கும் அப்படின்னா அது யாராச்சும் எந்த சூழ்நிலையாக நம்ம கை கொண்டா சேர்த்துருவாங்க. சிரிக்கிறாமதி சரி. அதே வாழ்க்கையில் உங்களை நம்ம கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வேணும். இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பான்னு இல்லை. நம்ம சொந்தக்காரங்க செய்வாங்களா, நம்ம நண்பர்கள் செய்வாங்களா, நமக்கு வேண்டியவங்க செய்வாங்களா யோசிக்காதீங்க. என்ன கிடைக்கணும்னு நமக்கு விதி இருக்கோ அது நம்மக்கிட்ட தானாக தேடி வரும். இது உண்மை. நான் அறிஞ்ச இன்னைக்கு நடந்த உண்மையான சம்பவம். அம்மாவுக்கு புள்ளி கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை புள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப அன்றைக்கி நைட்டே என் கனவில் எங்கள் பெரியம்மா மைண்டு நான் சேவல் வாங்குற மாதிரி கொண்டாந்து அம்மா கனவில் காமிச்சிச்சு. நானாக எங்கள் பெரியம்மா மைண்டு நான் தேடி போகலை. இங்கே சீமாரி அன்றைக்கி சண்டைக்கு போனோம், நானும் மறுமீன் கிடைக்கல. சரி அம்மாட்ட நத்தத்துலேயே போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போகிறோம். போகிற வழியிலே என் ஆத்தா யாரை காமிச்சாலும் அவங்க சேவை வச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் எங்கண்ணேன்னு எனக்கே தெரியாது, எங்கள் பெரியம்மா மைண்டே எனக்கே தெரியாது. அண்ணே எடுங்கண்ணே அம்மாவுக்குத்தேன். அட எடுங்க என்னண்ணே கொடுங்க பேசுங்க விலையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீ. அது விலை சொல்லுது. சொல்லிவிட்டு நீங்கள் வேட்டையம் பட்டியா அப்படின்னு அப்போதான் கேட்டி யார் யார் செல்வனேனா எங்கள் ஆத்தா உடனே தானே சொல்லிச்சு கனவுல ஆனால் நீ இங்கே நீ போய் நான் எதிர்பார்க்கல. அப்போ என் கனவுல வந்த ஆத்தா அந்த மையன் கையிலதே நீ வாங்கி புள்ளி கொடுப்பேன்னு அங்கே நத்த வாசலில் நிற்கிறாங்க. 10 வீடு தானே எங்கள் பெரியம்மா என் வீடு. அப்போ ஆத்தா அதை எப்படி சொல்கிறா, எந்த உங்களுக்கு வரணும்னு இருந்தால் விதி வழியிலோடு கிடைக்கும். நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். நான் நினச்சி பார்க்கல, கனவுல சொன்னது நான் சரி மறந்துட்டி. ஆனால் யார் கையில் சேவை வாங்கி கடைசியில் எங்கள் அண்ணன் பெரியம்மா எங்கள் ஆத்தா எங்கள் கனவுல சொன்னவங்களுக்கே நான் சேவலை வாங்கிட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் ஆத்தா நத்து மறுத்தாயிட்டு வச்சு கும்பிட்டுட்டு நான் கும்பிடக்கூடல அதை வச்சு நாங்கள் அதை உண்டியல் மேலே வச்சுட்டு நானே மறைந்து சாமி கும்பிட்டோம். அதுவே சங்குன்னு கீழே விழுந்து கொக்கரோன்னு சாத்தாட்டேன். அப்போ அவகிட்ட போய் ஏன்னா முத நம்ம வீட்டில் நான் இப்போதே புள்ளி கொடுக்குறேன் 3 வருஷத்தில் இதே புள்ளி சேவல்தான் புள்ளி. அப்போ அங்கே என்ன பண்ணுறா என் தாயி ஆசீர்வாதம் பண்ணி என் மகன் இன்னைக்கு வீட்டில் நான் குடியிருக்கி என் பிள்ளை அது சன்னதியில் அது வாசல் புள்ளி கொடுக்க போகுது இங்கே ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து அனுப்புறேன் சொல்லி கொடுத்தான். அதை வாங்கிட்டு சந்தோஷமா மன நிறைவோட செஞ்சு சரியா.